ஒரு வறட்சியான கிராமத்துல கடுமையா வேலை செய்யற விவசாயி ஒருத்தர் இருந்தாராம். அவர் எப்பொழுதும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எந்திரிச்சு அந்த கிராமத்தை விட்டு ரொம்ப தூரம் நடந்து போய் கிராமத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு கிணத்துல இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு வருவாராம். அதுவும் எப்படி எடுத்துட்டு வருவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்புல ரெண்டு பக்கமுமே மண்பானையை கட்டி கிணத்துல இருந்து இறைச்ச தண்ணி அதுல ஊத்தி தான் தோல் மேல தூக்கி எடுத்துட்டு வருவாராம். அப்போ அந்த ரெண்டு மண்பானையில ஒரு மண்பானை உடையாம புதுசா இருந்தாலும் இன்னொரு மண்பானை உடைஞ்சு ரொம்ப டேமேஜான நிலைமையில தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ உடைஞ்சு போன மண்பானையில தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? தண்ணில கீழே சிந்து இல்லையா? பரவாயில்ல, அந்த பானை உடஞ்சிருந்தாலும் சரி அப்படின்னு அந்த விவசாயி டெய்லி அந்த பானையை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. அப்ப அந்த உடையாத மண்பானை ரொம்பவே பெருமைப்படுமா, நாளா உன்ன மாதிரி வீணா தண்ணி சிந்த மாட்டேன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு. ஆனா அதுவே அந்த உடஞ்ச மண்பானை ரொம்பவே வருத்தப்படுமா. பற்றாக்குறைக்கு அந்த உடையாத மண்பானை கிண்டல் வேற பண்ணிக்கிட்டு இருக்குமா, நீ இருக்கிறதுக்கு இல்லாமே போகலாம், இப்படியா தண்ணியை வேஸ்ட் பண்றது அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த உடையாத மண்பானை உடஞ்ச மண்பானையை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த உடஞ்ச மண்பானை ரொம்பவே அழுதுகிட்டு இருந்துச்சான். அப்ப அதை பார்த்து அந்த விவசாயி எதுக்காக அழுகிற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் யாருக்குமே பயன் இல்லாம தான் இருக்கிறேன், நீங்க என் மேல தண்ணி ஊத்துனா இந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பாதி தண்ணி தான் நான் வச்சிருக்கேன், மீதி தண்ணியெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு அழுதுகிட்டு இருந்துச்சான். அப்ப இதை கேட்ட அந்த விவசாயம், இதுதான் உன்னோட பிரச்சனையா நண்பா, நாளைக்கு உன் பிரச்சனையை தீர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த நாள் எப்பவும் போல அந்த விவசாயி அந்த பானையை தூக்கிக்கிட்டு அந்த கிணத்து பக்கமா நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்ப எப்பயுமே அந்த விவசாயி தண்ணி புடிச்சிட்டு தூக்கிட்டு வரும்போது லெஃப்ட் டு ரைட் தான் தோல்ல வச்சு தூக்கிட்டு வருவாரு. ஆனா அதுவே இன்னைக்கு உடையாத பானையை முன்னாடி வச்சுக்கிட்டு உடஞ்சு போன பானையை பின்னாடி தூக்கிட்டு வராரு. அப்போ வந்துகிட்டு இருக்கும் போது, நீங்க சுத்தி பாத்துக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராரு. அப்போ அதை கேட்ட அந்த உடஞ்சு போன பானையும் எப்பவும் போல தண்ணியை சிந்திக்கிட்டே கீழே பாத்துக்கிட்டே நடந்து வருது. அப்பதான் அந்த உடஞ்சு போன பானையும் ஒன்னுதான் நோட் பண்ணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கீழே ஃபுல்லா அழகிய பூக்களா இருக்குது. அப்ப அந்த பானையும் நம்ம இத்தனை நாளா வரோம், இதை பார்க்காம விட்டோமே அப்படின்னு அந்த பூக்களை பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுது. அப்ப என்னதான் அந்த பூக்களை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் அந்த விவசாயி அந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பாதி தண்ணி காலி ஆகிடுது. அப்ப வீட்டு பக்கத்துல அந்த ரெண்டு பானையும் இறக்கி வச்சதுக்கு அப்புறம், என்ன நண்பா இன்னைக்கு உன் கஷ்டம் தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பானையும் ரொம்ப சோகத்தோட தான் சொல்லிச்சான், இல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு. அப்போதான் அந்த விவசாயம் அந்த பானைக்கு ஒண்ணுதான் புரிய வச்சாரு. நீ வரும்போது அழகான பூக்கள்லாம் பார்த்தல்ல, அது எந்த பக்கமா இருந்துச்சு? நீ வர பாதையில தானே இருந்துச்சு, அது எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ உடஞ்சு போயிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நீ வர சைட்ல மட்டும் நான் விதைக்கல புதைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பானைக்கு ஒன்னும் புரியாம விவசாயவே பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, இந்த உலகத்துல யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு குறை இருக்கதான் செய்யும். சோ அந்த குறைய வச்சு நம்ம மத்தவங்களை கிண்டல் பண்ணாம அதை வச்சு எப்படி மத்தவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றதுன்ட்டு தான் பார்க்கணும். நீ ஒன்னும் கெட்டவெல்லாம் கிடையாது, நீ இல்லாட்டி இனிமே அந்த எல்லா பூக்களுமே அழிஞ்சு போயிடும். சோ இப்ப சொல்லு, நீ ஹாப்பியா இருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மண்பானையுமே ஒரு மாதிரி கண்ணீரோட விவசாய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சான். சோ அவ்வளவுதான் இந்த கதை. இந்த கதை ஒன்னும் நானாலாம் யோசிச்சு சொல்லல, நான் ஒரு இங்கிலீஷ் சேனல்ல பார்த்தேன், அதை தான் நான் அவங்க கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.